நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும். இருப்பாரு பார்த்தீங்கன்னா சரி இருக்கா அப்புறம் கூட இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 kilometers which we are going to ride continuously. சரி ப்ரோ, இது ஏன் பைக்கு தானே ஒரு வாரத்துக்கு என்ன சொல்கிறீங்க? மனசு வலிக்குதா? சரி விடுங்க, கவலைப்படாதீங்க. ஒரு மோட்டோ விளாகர்னா இதெல்லாம் நடக்கும். இப்போ தெரியுதா மோட்டோ விளாக் எவ்வளோ தம்பி வாப்பா பஸ்ஸுக்குள்ளே வா தம்பி, நான் உனக்கு நம்ம சரி ப்ரோ, டயரை நகர்த்திடாதீங்க, கீழே பூனை. இவரை பார்த்தது இல்லையா நீங்க? விஜயோட தீவிர ஃபேன் தெரியாதா? Hey guys, good morning. டைம் பார்த்தீங்கன்னா 1:35 early morning, midnight என்னன்னு தெரியல. தலைவர் சரி நம்மளை எழுப்பி போட்டுட்டாரு. 3.5 மணி நேரம் தான் தூங்கியிருக்கோம். ஸோ தட் இட்ஸ் அ லாங் டே, பிக் டே, வெரி வெரி பிக் டே. ஸோ தட் இப்போதைக்கு நிறைய இருக்குது. போய் குளிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன், ஓகேவா? டைம் ஆச்சு, லெட்ஸ் கோ. ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்மளோட இடத்த பார்த்தாலே தெரியும் பின்னாடி யாரோட ஸ்டூடியோ அப்படின்னு பார்த்தாலே தெரியும். ஸோ செரியோட வீட்டில் தான் இருக்கோம். அண்ட் கண்டிப்பாக அவர் இருப்பார். பார்த்தீங்கன்னா சரி இருக்கா அப்புறம் நம்ம கூட மாசான ஒரு ரைடு போக போகிறோம். சரி, வெறித்தனமான ஒரு ரைடு. அதுவும் ஃபஸ்ட்டு ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, ஃபஸ்ட் ரைடில் எங்கள் கூட ஒரு ஃபஸ்ட் ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல். நாங்கள் இங்கே போகிறோம் தெரியுமா? இங்கேருந்து நீங்களே சொல்லிருங்க. சரியா, மகாபலேஸ்வர் வந்து போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இப்போ நம்ம. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 kilometers which we are going to ride continuously. மீன்ஸ் சின்ன பிரேக்ஸ் எடுப்போம். பட் ஆனால் வந்து மேஜராக வந்து எந்த விதமான பிரேக்ஸ் எடுக்க போகிறதில்ல. ஸோ 24 hours 20 hours அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது கூகுள் மாதாஜி. பட் இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக லேட் ஆகும். பிகாஸ் நாங்கள் 2 பேர் மட்டும் போக போகிறதில்ல. எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 4 பேர் எங்கள் கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 பேர் வர போகிறாங்க. ஆமாம், 3 யூடியூபர்ஸ் வர போகிறாங்க. ஸோ தட் இட்ஸ் கோயிங் டு பி ஃபன் ரைட், ஜாலி ரைட், லாங் ரைட். வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து யாருமே இத்தனை யூடியூபர்ஸ் சேர்ந்து கொலாபரேட்டிங் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். பிக்கஸ்ட் கொலாப் ஆஃப் தமிழ் போட்டு டைட்டில் அதே போட்டுருவோம், பிக்கஸ்ட் கொலாபரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா நான் போக போகிறது என்ன பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட மோட்டி பைக்கில் தான் போக போகிறேன். ஸோ தட் எல்லாமே வெல் ப்ரிப்பேர்டு, எல்லாமே எடுத்துட்டோம். ஸோ இங்கேருந்து மாதம் 2 மணி இப்போ டைம் இல்லை ப்ரோ. வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கிளம்பலாம் அப்படின்னு ஒரு இதில் 1:30 எந்திரிச்சேன். இப்போ வந்து எல்லாம் பக்கா பண்ணிட்டு இருக்கோம். வில் பி மீட்டிங் சூன், ஓகேவா? மாஸ் பண்ணலாம், ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா பைக் ரோப்பு எல்லாமே இருக்குது. நம்மளோட புது ஜாக்கெட்டு, அண்ட் அதே மாதிரி என்னோட புது க்ளவுஸ் பாருங்க, ஷர்ட்ஸோடது. அண்ட் இது வந்து சோல்னா பை மாதிரி பக்கத்தில் வச்சு தொங்கிக்கலாம், உடம்புல நம்ம சைடில் தொங்க போடுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் தண்ணி குடிச்சிட்டே வண்டி ஓட்டலாம். அதுக்கு எல்லாமே எடுத்தாச்சு, எல்லாமே வாங்கியாச்சு, எல்லாமே வெல் ப்ரிப்பேர்டாக வந்து நம்ம கிளம்புறோம். இட்ஸ் கோயிங் டு பி a very long day. நான் சொன்ன மாதிரி very long day, very long ride. 1200 kilometers சேர்ந்து 5 யூடியூபர்ஸ் சேர்ந்து ஒரே அப்படியே போகிறது மாசாக இருக்க போது. மறக்காமல் இந்த வீடியோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் லெட்ஸ் கோ. ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் செரியோட வண்டி. பார்த்தீங்கன்னா செரியோட KTM 390 டியூக் ஃபுல் லோடட் அப் அண்ட் மாசாக ரெடி பண்ணிட்டாப்பில். நம்ம போக போகிற வண்டியை பார்த்தீங்கன்னா மோட்டி ஃபுல் அண்ட் ஃபுல். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் போகாத இடமே கிடையாது தம்பி, அந்த மாதிரி ஒரு வண்டி. ஸோ தட் தேங்க்ஸ் ஃபார் செரி ஃபார் கிவிங் திஸ் வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி ப்ரோ, இது ஏன் பைக்கு தானே ஒரு வாரத்துக்கு என்ன சொல்கிறீங்க? மனசு வலிக்குதா? சரி விடுங்க, கவலைப்படாதீங்க. இந்த நல்ல மனசு யாருக்குங்க வருது? உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். நான் வந்து யதார்த்தமாக தான் கேட்டேன் ப்ரோ, இந்த மாதிரி வரேன் ப்ரோ, பட் என் பைக்கில் என்ன பட் அவர் உடனே என்னோட பைக் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பைக் கையில் இருக்கும்போது அதை வச்சுட்டு சும்மா வச்சுட்டு என்ன பண்ணுறது? அதனால் உடனே சொன்னார். அதனால மட்டும்தான் அந்த ட்ரிப்பு வந்து நம்மளால் பண்ண முடிஞ்சு. பட் கவலைப்படாதீங்க, உங்கள் பைக் வந்து என்னையும் காப்பாற்றும், உங்கள் பைக் நானும் காப்பாற்றி நல்லபடியாக சேர்ந்து வருவோம், ஓகேவா? சரணமையப்பா, வண்டியை தள்ள போகிறேன். என்ன பண்ணுறீங்க? வண்டியை தள்ளிட்டு இருக்கேன். சென்டர் ஸ்டாண்டில் காலை வச்சு தள்ளுங்க. நல்லா பவர் வண்டி தள்ளுறது கூட அடிச்சிட போதுடா முன்னாடி. வண்டி ரொம்ப வெயிட்டாக இருக்குது. பின்னாடி பார்த்து ப்ரோ.
நம்மளோட புது ஜாக்கெட் மோட்டோவியர் இங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1 பைக் ஜோல்ஸ் A1 ஷாப்பா A1 பைக் ஜோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியிலேருந்து அதெல்லாம் வாங்கியிருந்தோம். ஹெல்ப் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்லாம் போட்டாச்சு, பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கேன். ரைஸ் ஆல் செட்டப் ஃபுல் ரெடி. கையை கூட மடக்க முடியலங்க, ஏதோ ஸ்டீல் பிளேட்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு நம்மளுக்கு பாதுகாக்கிறதுக்காக சரி ஒரு குத்து குத்து போச்சு. ரொம்ப ஸ்பீடாக குத்தக்கூடாது. ஸோ தட் ஆல் செட் ஆல்ரெடி ஜாக்கெட்லாம் போட்டாச்சு, பக்காவாக இருக்குது. அண்ட் லெட்ஸ் ராக் அண்ட் ரோல் அண்ட் தேங்க்ஸ் டு A1 பைக் ஜோலஸ் திருநெல்வேலி. லெட்ஸ் கோ. கைஸ், இன்னும் தான் கோடி ரூபாய் கார் வாங்கினாலும் சரி, நம்ம ஊரில் எங்கே போனாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே எலுமிச்சை முடிஞ்சிடும். ஸோ தட் நாங்களும் எலுமிச்சை பழம் தேங்காய்லாம் உடச்சிட்டு ஒரு பக்தி மயமாக கிளம்ப போகிறோம். ஸோ தட் வாங்க பூஜைக்கு உங்களுக்கு நீங்களும் கலந்துங்க கூட சேர்ந்து வாங்க கிளம்பலாம். பூஜைலாம் போட்டாச்சு, கிளம்பி போகிறோம். பூஜை போடுறதுக்குள்ளே வேர்த்து ஊற்றிருச்சு. இருந்தாலுமே சாமி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்காவாக பார்த்தாச்சு, ஓகேவா? எல்லா சாமியும் எங்கள் கூட இருக்குது, நீங்களே எங்கள் கூட இருங்க. நல்லபடியாக இந்த 7 நாளுமே நம்ம ரைடு வந்து சூப்பராக போயிட்டு வரணும்னு எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு, ஓகேவா? ஆமாம், கீழே அவசரப்பட்டு கீழே உட்காந்துட்டேன். எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரே நிமிஷம். லெட்ஸ் கோ. ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். ரமேஷ் சரணம் ஐயப்பா. போய்ட்டுறேன் பாட்டி. Hey guys, finally the trip has started. Oh my god, என்ன நிலைமைன்னு தெரியல. என் வாய்ஸ்லாம் எப்படின்னு இருக்க உங்களுக்கு தெரியல. 2:46. இந்த ட்ரிப் இஸ் பிக் அண்ட் ஃபஸ்ட் டைம் மோட்டர் வ்ளாகிங் பண்ணுறோம். அண்ட் நைஸ். இப்போ இருக்குன்னு சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ தட் நம்ம போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எல்லாம் நம்ம ஒன்றும் எடுத்தோன்னு பெரிய ஆகிறதில்ல, மெதுவாக கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் டு செரி சொல்லி ஆகணும். எத்தனை தடவை சொன்னாலும் பத்தாது. ஏன்னா மனுஷன் வந்து அவர் பைக்கிங் கொடுத்து, அவர் பேக்கிங் கொடுத்து, வாயா அப்படின்னு கூட்டிகிட்டு போக போகிறாரு. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் செரி அவர்களே. என்ன வண்டியை நிப்பாட்டிட்டாரு. வண்டி பிரம்மாண்டமாக இருக்கியா? வண்டி சூப்பராக இருக்கு செரி. நைஸ் பைக் டேட். இப்படி இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்கேன். என்னை விட்டால் பேசிக்கிட்டே இருப்பேனே. இன்னைக்கு 24 மணி நேரம் ரைடுங்கிறாங்க. நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்க போகிறேன் பாருங்கள். நீங்கள் கேட்டுக்கிட்டே வாங்க, சரியா? ஓகே, பாய். நான் அதே மாதிரி செரி வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மோட்டிக்கு வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். பார்க்குறீங்களா? இந்த ஆல்ட்ரேஷன் தான் இப்படி. சரி, மின்ட்ராரா எக்ஸ்ட்ரா LED லேம்ப் போட்டிருக்கேன் என்னோட ஒரு கன்வீனியன்ஸ்க்காக. பிகாஸ் ஐ நீட் மோர் லைட். பிகாஸ் வண்டியில் லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி நேற்று வண்டி எடுத்துகிட்டு போய் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 2000 rupees ஆச்சு. வண்டிக்கு ஃபுல்லாக ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணி வண்டி பக்க கண்டிஷனில் தான் வச்சுருக்காப்புல. பட் இருந்தாலும் என்னோட ஒரு மன திருப்திக்கு போய் ஆயில் சர்வீஸு எல்லாம் பிரேக் எல்லாம் செக் பண்ணிட்டேன். அண்ட் லெட்ஸ் கோ. ஹைவேல போய் பேசுகிறேன் உங்களுக்கு, சரியா? ட்ரிப்பை 0 ஆக்கிக்கலாம். ஓடோமீட்டர் ட்ரிப்பு 0. சூப்பர் கைஸ். 0 ஆயிருச்சு. சரி, லெட்ஸ் கோ. இந்த வழியாக போகலாம், அந்த வழியாக போகலாம்.
அவர் அப்படி போயிட்டாரு, நான் இப்படி வந்துட்டேன். அப்படி போகக்கூடாது, அது வந்து ஹெட்டில் அடிச்சிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. அந்த இதில் தெரியாமல் போயிட்டாரு. சரி, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் இப்போ தான். சரியான காமெடி என்ன ஆச்சுன்னா, கோப்ரோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். நான் பார்த்தீங்கன்னா மைக்கு பிரச்சனை அண்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன பிரச்சனை, அதே மாதிரி டைம் லேப்ஸ்லாம் எடுத்துகிட்டேன் தெரியாமல் வீடியோன்னு நினச்சி. ஸோ இட் ஹேப்பன்ஸ். ஸோ வந்து இதுக்குமே கவலைப்படாதீங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணாலுமே நிறையா தடங்கள் இருக்கும், நம்ம கற்றுக்கணும். ஸோ வந்து அது ஒரு நெகட்டிவாக எடுக்காமல், ஸோ அப்படி நான் என்னையை தேர்த்திக்கிட்ட மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேர்த்திக்கிங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து இப்போ வந்து காஃபி குடித்தோம். நம்ம கூட யார் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணேன் கோப்ரோவில், அவங்கள மீட் பண்ணதெல்லாம். பட் அதெல்லாம் வேலைக்கு ஆகலை. ஆனால் ஓகே, இப்போ கரெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பக்காவாக இருக்கும். நம்ம கோப்ரோ மனுஷன் என்னென்ன எவ்வளோ தூரம் பேசிட்டு வந்தாலும் சும்மாவே நிறையா பேசுவேன். இதில் வேறு கோப்ரோவை வச்சு நிறையா பேசினேன். பட் எல்லாம் ஃபுட்டேஜ் அதெல்லாம் வேஸ்ட். பட் இருந்தாலும் பரவாயில்ல நடக்கும். இதெல்லாம் நார்மல். ஒரு மோட்டோ விளாகர்னா இதெல்லாம் நடக்கும். இப்போ தெரியுதா மோட்டோ விளாக்? தம்பி வாப்பா பஸ்ஸுக்குள்ளே வா தம்பி, நான் உனக்கு வந்து நம்ம செரி பிளாக்ஸ் இருக்காச்சு. நம்ம கூட யார் இங்கே இருக்க வளர்றான். இனோவேஷன் ப்ளஸ் இருக்காரு. அதே மாதிரி ப்ரோ ஸ்ரீனி பிளாக். ஸோ தட் இவங்களாம் வந்து இந்த ஊரில் ஜாயின் பண்ணீங்க? ராணிப்பேட் மெயின் ரோட். ரொம்ப பெரிய இது. ஸோ ராணிப்பேட்லேருந்து ஜாயின் பண்ணி 4 பேர் ஜாயின் பண்ணிட்டோம். அண்ட் இன்னும் ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தி பைக் ரைடர், அவர் வந்து கிருஷ்ணகிரியில் நம்மளுக்கு கூட ஜாயின் பண்ணுவார். இனிமேல் நாங்களாம் சேர்ந்து தான் போகிறோம். ஓகேவா, லெட்ஸ் கோ கைஸ். அது எல்லாம் பக்கா பைக். அது என்ன பைக்கு தான் நல்லா அந்த சிம்பிள் அந்த இதை ப்ரோ, அது நல்லா இருக்குது ப்ரோ. அந்த ஸ்டிக்கரிங், தேங்க்ஸ் ப்ரோ. அந்த இது சூப்பராக இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப, ஏன்னா இவர் வந்து என் ஃப்ரெண்டு தான், என் கூட வேலை பார்த்தவன் தான். ஸோ தட் ஸ்டேட்டஸ் போட்டு தள்ளுவோம். ஆஃபீஸில் 2 பேர் ஒர்க் பண்ணோம். ஆஃபீஸில் பார்த்தோம். பக்கத்தில் நானும் இவனை உட்காந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து நைட் ஷிஃப்ட் பார்த்தவங்க தான் நாங்களாம். ஒரு வழியாக கிளம்பிட்டோம். இந்த பேக் ரொம்ப வசதியாக இருக்குப்பா, என்ன வேணால் வச்சுக்கலாம் உள்ள. ஒரு அப்படியே இந்த பேக் இதுக்குள்ளே அப்படியே வச்சு விட்ருங்க. அந்த இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் பெட்ரோல் போகிறது இதுக்கு தான் இந்தியன் ஆயிலுங்கிறது. குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. இப்படி எங்கள் பெட்ரோல் பம்பில் தம்பி, எங்கள் பெட்ரோல் பம்பில் போடுப்பா. அதுக்குன்னு ராமேஸ்வரம் போய் போட முடியும். லெட்ஸ் கோ. Sir, lift please. Sir, lift. சரியான ரைட் கைஸ். செம்ம குளிர். அத்தாடி அள்ளு விட்டுருச்சு. குளிர்லையா? ஒன்றுமே தெரியல. எனக்குலாம் நல்ல சூப்பர் குளிர். செம்ம ரைடு. ஜம்கான் இருந்தான் தம்பி. சும்மா சூப்பராக இருக்கான்பா. செம்மையாக இருக்க வண்டி. சரி ப்ரோ, டயரை நகர்த்திடாதீங்க. கீழே பூனை போ. உள்ளே போ. ரோட்டுக்கு போகாத பயப்படு. ரோட்டுக்கு போகாத. இங்கே வா, பயப்படாத. இங்கே வா. ஐயோ குளிர்ந்து போடுறதுக்கு ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, குளிர்ந்து போகிற ப்ரோ. பாவம் ப்ரோ, குளிருது ப்ரோ. குளிருது போல இருக்காது. குளிருது. ரோட்டுக்கு போயிடும் போல. போ, உள்ள போ, வீட்டுக்கு போ.
மும்பை போமா மும்பை. பாவம்யா பாவம், கண்ணை பார்த்தாலே தெரியுயா, குளிர் போலையா. என்ன பண்ணுறது, என்னையா பண்ணுறது, இதுதானே பாவமாக இருக்கானே. உள்ள போ. சூப்பர். நல்ல இடம். உட்கார், அங்கேயே இருக்கணும். குட் பாய், வெளியே வரக்கூடாது. அதுபோல் சேஃப் ஆயிடுச்சு. ஐயோ ஓடி வரான்ட்டு. பாவமாக இருக்கு. இப்படிலாம் போனால் நாங்கள் போக மாட்டோம்டா மும்பைக்கு. உனக்கு என்ன பேர் வைப்போம்? புள்ளி கூட்டிகிட்டு வைப்போமா, பூனை கூட்டிகிட்டு வைப்போமா? வந்துட்டு இருக்காங்க அவங்க. உள்ள போ. அது பயப்படுது. அப்பா இங்கே பாரு, உன்னை நான் இங்கே பாரு மறுகையா பண்ணிடுவேன். வெளியும் போக மாட்டேங்கிற, உள்ளேயும் போக மாட்டேங்கிற. உனக்கு என்னதான் பிரச்சனை புலிக்குட்டி? விழுந்துட போறியா? ஆத்தாடி ஜம்ப் அடிச்சிட்டான்டா. ஏய் உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? ஏய் ரோட்டுக்கு போகாதடா. ஐயோ வாடா, இங்கே பாரு, இதான் உனக்கு ஃபைனல் வார்னிங். போ கீழே பார்த்து. ஓடி இது நம்மளை விட்டு போகாத. ரோட்டுக்கு போகாதடா. டேய் ரோட்டுக்கு போகாதடா. அப்படியே விடுங்க, அது இன்ஜின் சூட்டு போகிறது. ஏய் புலிக்குட்டி, அது டயர் சூட்டுக்கு போய் படுக்க பார்க்குது. வேறு ஒன்றும் இல்லை. Guys, this is innovation bike. This is Steering Blocks bike, and this is Cherry Blocks bike. செகண்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா எல்லாம் யூடியூபர்ஸ் கூட வரதில்ல. என்ன ஒரு பெரிய கொலா இது அட்வான்டேஜ் தெரியுமா? பாருங்க, இவரும் விளாக் பண்ணுறாரு, அவரும் விளாக் பண்ணுறாரு. ஸோ தட் வந்து இந்த நம்மளுக்கு தனியாக விளாக் பண்ணால் ஊர் ஒரு மாதிரி பார்க்கும் தெரியுமா? அது வந்து இந்த பிரச்சனை வரவே வராது. பட் அண்டு இத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 240 கிலோமீட்டர்ஸ் 2:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஓ மை காட், இட் வாஸ் சம்மர் ரைடு, சூப்பர். ஒரே ஒரு மிஸ்டர் வந்தாச்சு. அந்த ஆம்பூர்லேருந்து கிருஷ்ணகிரி ரோடு இப்போ இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு புதுசாக இருக்குண்ணா. எனக்கு 10 வாட்டி 20 வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன்னா அல்டிமேட். அப்படியே ஃபாக்ல வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக குளிர். எனக்கு குளிராதது காரணமே பார்த்தீங்கன்னா இதுதான். இன்னர் ஸ்கின் போட்டு இந்த செம்மையா விவரமான இருக்காப்புல எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நம்ம செம்மையாக இருந்துச்சு கைஸ். ஃபர்ஸ்ட் ரைடே ரொம்ப நாள் கழிச்சு பைக்கில் இவ்வளோ தூரம் சூப்பராக இருந்துச்சு. இவரை பார்த்தது இல்லையா நீங்க? விஜயோட தீவிர ஃபேன் தெரியாதா? இவர் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ராம்போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தேன் அவங்களோட நாய் வீடியோஸ் சூப்பர் எல்லாமே. எனக்கு அந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். அது ஆம்பளை நாயை போச்சு. ஆம்பளை நாய். ஓ மை காட், கேமரா வெளியே எடுக்கல. காஃபியை போடுவோமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லோரும் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருக்காங்க. எல்லாருமே விளாகர்ஸு. ஸோ தட் எல்லாம் விளாக் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம வேலையை பார்ப்போம், அவங்க வேலையை பார்ப்பாங்க. கொஞ்ச நேரம் டயர்டாக இருக்குது, அப்படியே நிப்பாட்டுவோம். 200 கிலோமீட்டருக்கே இப்படி இருக்கு. இன்னும் இத்தனை கிலோமீட்டரு 800 900 போகணுன்னாங்க. போகலாம் பிரச்சனை கிடையாது. லெட்ஸ் ஹேவ் சம் காஃபி.
எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா 832 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. 11:30க்கு போய் சேருவோமா? அத்தாடி காணோம். வந்தவங்க யாரையும் எங்கே போனாங்க? எல்லாம் தம்பிகளா இருக்கீங்களா? யாராச்சும் வர மாதிரி உத்தேசமா? இன்னும் 15 மணி நேரம் போகணும். வர்றதா இருந்தால் வாங்க. எங்கே இருக்காங்கன்னே தெரில. சரி, நான் தான் சீக்கிரம் வந்துட்டேனா, எனக்கு பின்னாடி தான் வந்த மாதிரி இருந்துச்சு. இவனையும் காணோம். டே பாய்ஸ், இன்னும் இவ்வளோ ஸ்லோவெல்லாம் வரமாட்டாங்களே இவங்க. கால் பண்ணி கேட்போமா? ப்ரோ எங்கே இருக்கீங்க? நான் டோல் தான் தாண்டி வந்துட்டேன். புரியல. ஏன் ரொம்ப லேட்டாக வரீங்க? வாங்க.